தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். கேரளா அதிக கல்வி அறிவு கொண்ட மாநிலமாக இருந்த போதிலும் அங்கே தீவிரவாத நடவடிக்கை சமீபத்தில் அதிகரித்துள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து வரும் அதிகப்படியான பண பரிமாற்றம் மற்றும் வெளிநாடுகளுடன் தொடர்பு வைத்திருக்கும் இளைஞர்கள் அங்கே இருப்பது இதற்கு முக்கிய காரணம். அவர்கள் எளிதாக பன்னாட்டு தீவிரவாத அமைப்புகளால் குறிவைக்கப்படுகிறார்கள் என புலனாய்வு முகமை தெரிவிக்கிறது. அந்த வகையில் 16 வயது சிறுவன் தனது தாயால் ISIS தீவிர இயக்கத்தில் சேரச் சொல்லி மூளை செலவை செய்யப்பட்ட சம்பவம் அதிர வைத்துள்ளது. கேரளாவின் பத்தனம்திட்டாவைச் சேர்ந்த 16 வயது சிறுவனின் தாய் தனது கணவரை பிரிந்து இரண்டாவது திருமணம் செய்தார். அவருடன் லண்டன் சென்று அங்கே மதம் மாறினார். நர்ஸாக பணியாற்றி வந்தார். தனது மகனை முதல் கணவர் பராமரிப்பில் விட்டுச் சென்றார். சமீபத்தில் சிறுவன் தனது தாயை சந்திக்க லண்டன் சென்று வந்ததாக கூறப்படுகிறது. இங்கிலாந்திலிருந்து கேரளா திரும்பிய பின் சிறுவன் ஆட்டிங்கலில் உள்ள ஒரு மத பாடசாலையில் சேர்க்கப்பட்டான். அங்கு அவனது நடத்தையில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டதை ஆசிரியர்கள் கவனித்து உறவினர்களுக்கு தகவல் அளித்தனர். சிறுவனின் சித்தப்பா வெஞ்சாரமோடு போலீசில் புகார் அளித்தார். அப்போது நடத்தப்பட்ட விசாரணையில் லண்டனில் இருக்கும் போது எனது தாயும் அவரது இரண்டாவது கணவரும் சேர்ந்து சில வீடியோக்களை காட்டினர். அதில் ISIS பயங்கரவாத இயக்கத்தில் சேர்வதால் கிடைக்கும் பலன்கள் பற்றி இருந்தது என சிறுவன் கூறினான். இதையடுத்து தாய் மற்றும் அவரது இரண்டாவது கணவர் மீது போலீசார் உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். ஆட்டிங்கல் DSP தலைமையிலான தனிப்படை போலீசார் சிறுவன் மூளை செலவை செய்யப்பட்டது குறித்து விசாரணை நடத்தினர். இதில் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் முக்கிய தகவல் வெளிவந்துள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணின் இரண்டாவது கணவர் அன்சாருக்கு தீவிர தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. அன்சாரின் சகோதரர் சித்திக் கனகமலை தீவிரவாத வழக்கில் தண்டனை பெற்றவர். இவர் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த பின் இந்த ஆண்டு தொடக்கத்தில் தான் விடுதலை செய்யப்பட்டார். சிறுவன் இங்கிலாந்திலிருந்து கேரளா திரும்பிய போது ஆற்றிங்கல் அருகே உள்ள மத பாடசாலையில் அவனை சேர்த்ததும் இந்த சித்திக் தான் என போலீசார் தெரிவித்தனர். சிறுவன் தனது புகாரில் சித்திக்கின் பங்கு குறித்து நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் இந்த வழக்கின் தீவிரத்தை உணர்ந்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஏனென்றால் இதன் பின்னணியில் இருப்பது கனகமலை பயங்கரவாத நடவடிக்கை. 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள கனகமலை என்ற இடத்தில் ISIS அமைப்பால் ஈர்க்கப்பட்ட பயங்கரவாதிகள் ரகசியமாக கூடி தாக்குதல் நடத்த திட்டமிட்ட போது NIA அவர்களை சுற்றி வளைத்தது. அன்சார் உல் கிலாபா கேரளா என்று அழைக்கப்பட்ட இந்த குழு கேரளாவிலும் தமிழகத்திலும் பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது. இவர்களின் இலக்குகளில் வெளிநாட்டினர், குறிப்பாக கொடைக்கானல் அருகே உள்ள வட்டக்கானலுக்கு வரும் யூதர்கள், ஹைகோர்ட் நீதிபதிகள், மூத்த போலீஸ் அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் மற்றும் அகமதிய முஸ்லிம்கள் இருந்தனர். 2019இல் NIA கோர்ட் இந்த குழுவின் 6 உறுப்பினர்களுக்கு உபா சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கியது. அதில் ஒருவர்தான் சித்திக் என்பது குறிப்பிடத்தக்கது.